Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Kakusi அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான முக்கியமான சூத்ரா. Giving and receiving is a cycle. To break the cycle will result in disaster. Non-giving is disaster. Non-receiving is equally disastrous. The cycle must be balanced. Again, simple, cute message Mari. Day, night, அதே மாதிரி சைக்கிள்ஸில் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஒரு க்ரியேஷனில் உயிர் வருது உயிர் வெளியில் போகுது. இது ஒரு சைக்கிள் மாதிரி இயங்கிட்டே இருக்கு. வந்ததெல்லாம் உயிரோடு நின்றுச்சுன்னா அப்புறம் அந்த இடம் வாழ்கிறதுக்கு உகந்ததாக இருக்காது. வந்ததெல்லாம் அழிஞ்சிச்சுனாலும் அது உகந்ததாக இருக்காது. இப்போது தர்ம நியதி எனது ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டேட் ஆகுது. ரிசீவிங் அண்ட் கிவிங் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி. இது ரெண்டும் இருந்தால் உயிர் வாழ முடியும். இது மாதிரி மூச்சை உள்ளே எடுக்கிறது, மூச்சை வெளியில் விடுறது, சாப்பிட்றது, எலிமினேட் பண்ணுறது, அதே மாதிரி இருந்ததுன்னா அது ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கிடச்ச மாதிரி. இந்த சைக்கிளை பிரேக் பண்ண நினச்சோன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறையா வாங்கணும்னு ஆசை இருக்குது. அப்போ பேராசை இருக்குது. பேராசை இருக்கும்போது பேராசை உள்ள ஆள் என்ன பண்ணும்? வாங்கின பணத்தெல்லாம் சேர்த்து உள்ளே வச்சுக்கும். வெளியில் யாருக்கும் தர்மம் பண்ணாது. அப்போது இந்த சைக்கிள் உடஞ்ச மாதிரி ஆகுது. இதுவும் டிசாஸ்டர் சொல்கிறாங்க. இன்னொரு ஆப்போசிட் ஒன்று இருக்குது. வரதெல்லாம் தர்மம் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது. தர்மம் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப எதாவது கொடுத்தா அதை வாங்கிறது கிடையாது. அப்படின்னா கண்டினியூஸ் கிவிங் தான், வாங்கிறதுக்கு எந்த எனர்ஜியும் இல்லை. இது மாதிரி சில ஆட்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தனக்கு வரக்கூடிய வருமானத்தை விட மிக அதிகமான தர்ம காரியங்கள் செஞ்சு கடன்கள்லாம் வாங்கி செலவு பண்ண ஆட்கள்லாம் இருக்குது. அதுவும் டிசாஸ்ட்ரஸ். அது நேச்சுரல் லா கிடையாது. அப்படின்னா வாங்கிறது கொடுக்கறது ஒரு இடத்துல தங்கி அண்ட் தென் ஒரு பகுதி அங்கே வச்சுட்டு மீதியை கொடுக்கறது, அது நேச்சுரல் சைக்கிள். அது உதாரணத்துக்கு தர்மம் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. இப்போ சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி கண்டிப்பாக தர்ம காரியமாக போகணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சு அதை செய்கிறவங்களுக்கு வளமை வெற்றி உறுதியாக இருக்கும். கிவிங் அண்ட் ரிசீவிங் இஸ் அ சைக்கிள். உடைக்காமல் பார்த்துக்கோங்க. அன்பு கொடுக்கணும், அன்பு வாங்கணும். அன்பு கொடுத்துட்டே இருப்பேன், ஆனால் அன்பு எதுவுமே நான் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும், ட்ரைன் ஆன மாதிரி ஆகிடும். எல்லாமே அது மாதிரி தான். இந்த சைக்கிள் உடைக்காமல் பார்த்துக்கோங்க. கிவிங் அண்ட் ரிசீவிங் இஸ் எ சைக்கிள் அப்படி சொன்னாங்க இல்லையா? இந்த சைக்கிளை உடைக்காமல் பார்த்துக்கிறது மிக முக்கியமானது. ஒரு ஸ்டெப் உடைக்காமல் பார்த்துக்கிறதுங்கிறது. இன்னொரு ஸ்டெப் என்னது? அந்த சைக்கிளை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறது. அப்போது வளமையோடும் செல்வச்சிறப்போடும் வாழணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை எந்த இடத்துக்கு தர்மம் பண்ண போகிறேன் அதை தெளிவுபடுத்திக்கோங்க முதல்ல. இன்ஃபேக்ட் நீங்கள் பணம் வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாடியே கடவுள்கிட்ட இந்த பணத்தை எந்த இடத்துல நான் செலவு பண்ணுவேன், என்ன காரணத்துக்காக செலவு பண்ணுவேன்னு ஒரு சீட்டு எழுதி காமிங்க. உங்களுக்கு சீக்கிரமாக பணம் கிடைக்கும். வந்த அப்புறம் தான் கொடுப்பேன் சொல்லாதீங்க. இருக்கிறத கொடுத்துருங்க, கடவுள் காமிச்சிருங்க. 100 ரூபா தான் இருக்குது, நான் 10 ரூபா கொடுத்துட்டேங்கிறத காமிச்சிருங்க. அப்போ நீங்கள் சைக்கிள் ஆரம்பிச்சிட்டிங்கிறது தெரியும். அந்த சைக்கிள் உடையாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் உறுதியாக இருப்பீங்கிறத உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சிட்டிங்கன்னா கடவுள் உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு பணம் துரத்தி உங்களை வர்ற மாதிரி செய்ய முடியும். வளமை வர்றதுக்கான ஃபார்முலா இன்னைக்கு கற்றுக்கிட்டீங்க. கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஷ் யூ அ குட் டே. நமஸ்தே.